கும்பிட்றேங்க சாமியோ. நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? நான் நல்லா இருக்கிறேன். எங்கள் பொண்ணு பற்றி நல்லா இருக்கு. ஒரு நாளைக்கு நல்லா இருப்பேன், ஒரு நாளைக்கு ட்ரெஸ் ஆயிரும். அதை நீ கண்டுக்கணும். இன்னைக்கு யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கும்பிட்றேங்க சாமியோ அப்படின்னு ஒரு சேனல் இல்லை, ஒரு ஐடி. அந்த பேரில் தான் அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு என்னுடைய மகன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து இது ஒடிசாவில் வந்து கக்கூஸ் கழுவுற வேலை அப்படின்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட. வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன்னு சொல்லி எனக்கு கடைசியில் கக்கூஸ் கழுவுற வேலையுமா, அது எவ்வளோ திறமையாக பண்ணுறேங்கிற அப்படி 25,000 கக்கூஸ் கழுவுறங்கிற அப்படி 25ன்னு சொன்னா, 25 இல்லை 25,000 கக்கூஸ் கழுவுறாங்களாம் ஒரு நாளைக்கு. எவ்வளோ பெரிய டேலண்ட் வேணும் பார்த்தீங்களா? தம்பி, கும்பிட்றேங்க சாமி தம்பி, உன் பேர் தான் தெரியாது, வலிக்கி கிளிக்கி உழவ மாட்டேயாதுல்ல, அட தண்ணி நிறைய போய்கிட்டு இருக்கு, அதான்டா கேட்டேன். ஆமாம், சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படி, என்ன தப்பு தப்பாக பேசுகிறா அப்படி, நீங்களும் வந்து கழுவுங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற அப்படி. சரி, சம்பளம் எவ்வளோலாம் கொடுப்பேன்னா மாதம் 13,000ங்கிறாங்க. 25,000 கக்கூஸ் கழுவி ஒரு மாதம் 13,000 வாங்குறதா? நீ என்னடா பண்ணுறது? நான் பேசாமல் ஊருக்கிட்டே போயிடுவேன்டா, இல்லைன்னா ஆட்டு 5-10 வாங்கியே தின்ட்டுருவோண்டா அப்படி சொன்னேன். தம்பி, கும்பிட்றேங்க சாமி தம்பியோ, நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக. பார்த்துட்டு நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன் தெரியுமா? 3 பிள்ளைக்குட்டி இருக்குது, 3 பூனைக்குட்டி பிள்ளைக்குட்டி எனக்கு. அதுகளை கரை சேர்த்தணும் நானும். அந்த 3 குட்டிகளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், மாப்பிள்ளை பார்க்கணும்னா எவ்வளோ ரேஞ்ச், எவ்வளோ செலவாகும் நீயே புரிஞ்சுக்கோ. இப்போ நான் ஒரு என்னென்னா துபாக்கூர் யூடியூபர்ஸ் நான், நம்பர் 1 துபாக்கூர் யூடியூபர்ஸ் நான். அந்த மாதிரி இருக்கும்போது நம்பர் 1 துபாக்கூருக்கு அவங்களுக்கு காசு இருக்காதா, பணம் இருக்காதா, அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லி கழுவி ஊற்றிடுறாங்கடா. இந்த கக்கூஸ் நம்பிக்கிட்டு கழுவிக்கிட்டு இருந்தா என்னைக்கு தான் பண்ணுறது? நீ அந்த பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? நீ ஒரு மகன் தானே எனக்கு சொன்னேன், அம்மா அம்மான்னு. இப்படி அது போன கூட்டிகளுக்கு எப்போ நீ கல்யாணம் பண்ணி வைக்க போகிற? நான் வேற ஒன்று சொன்னேன், சரி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கு போயிரு, நான் தனியாக இருக்கேன்டா இப்போவே, எனக்கு ஒரு ஏதாவது துணை தேடி வேண்டா அப்படின்னு கேட்டதுக்கு, துணைன்னு சொன்னால் அவன் இந்த வயசில் உனக்கு எனக்கு கேடு கொண்டுட்டு போதும் அப்படிங்கிற அப்படி. நான் சொன்னேன், கேடுலாம் கொண்டு போட்டா ஒரு பொண்ணு, ஒரு 30-35 வயசில் ஒரு பொண்ணு இருந்ததுன்னா நான் வந்து அவங்கள கூட வச்சுக்குவேன். எனக்கு வந்து ஒரு உதவி செய்வாங்கல்ல, அது சொன்னால் கேட்க மாட்டேங்கிற அப்படிங்க. நீங்கள் வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு திட்டுற அப்படி. என்னத்தைங்க நான் சொல்லிட்டேன், கும்பிட்றேங்க சாமியான்னு சொல்கிறதுல ஒரு தப்புங்களா? நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆமாம். ரெண்டாவது வந்து தங்க போயா நீ எங்கடா இருக்கிற கண்ணுக்கு தெரியுமா? ஒரு நாளைக்கு லைவுக்கு வர்ற, 9 நாளைக்கு வரமாட்டேங்கிற, பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிற. நான் என்னடா பிஸ்னஸ் மேன்னா கக்கூஸ்குள்ள ஒரு வேலைங்கிற அப்படி. 25,000 கக்கூஸ் வந்து லெட்டின் பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் போட்டு வேலை வாங்கிட்டு இருக்கிறோம் அப்படி. அப்புறம் ஒரு காலிக்கு பார்த்து ஆள் வழியும் நானே ஒரே நாள் அத்தனை கழுவிடுங்கிற அப்படி. எதை நான் நம்புறேன், எதை விடுறதுன்னு தெரியல. தம்பி, என்னடா எங்க சாப்பாடு நேரத்தில் வந்து லைவ் போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பா அப்போ சொல்கிறா அப்படி. அம்மா என்னம்மா கக்கூஸ் கழுவு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குற அப்படி. கிண்டல் அடிக்கிறா அப்படிங்க. கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அப்படி கிண்டல் அடிக்கிற அளவுக்கா இருக்கிறேன் நான். சொல்கிற அப்படி. அப்புறம் அம்மா அம்மா அம்மாங்கிற அப்படி. அம்மா நான் உங்களுக்கு உதவி பண்ணுவேம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, மாத்திரைக்கு செலவுக்கு வேணுமா நான் கொடுக்குறோமா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்னங்க பண்ணிட்டு இப்படி சொல்லி நான் என்ன பண்ணுறதுங்க? தம்பி, கக்கூஸ் கழுவுற தம்பி, கும்பிட்றேங்க சாமியோ, ஒடிசாவில் சாப்பாட்டுக்கு என்னடா பண்ணுவேன்னு கேட்டால், ஆள் போட்டு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஆள் போட்டு சமைச்சு விற்கா சாப்பிடுவேன் அப்படிங்கிற அப்படி. அப்புறம் ஒடிசாவில் இருக்கிறவங்கள நல்லா சிக்கனும் மட்டனும் தின்னுட்டு அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, கக்கூஸ் நிரப்பி வச்சுறாங்கிற அப்படி. அவங்கவுங்க வீட்டில் கக்கூஸ் இருக்குமில்ல, ரோட்டு மேலே 25,000 கக்கூஸ் கட்டி வச்சா அதுக்கு அவங்களே போய் திட்டுற. ஒரு நல்ல ஒரு சொல்கிற கேட்டுக்கோ, குட்டி போடும் நான் குத்து. ஏன்னா கக்கூஸ் கழுவுற வேலை உனக்கு டியூட்டி, கவர்மெண்ட் கக்கூஸ் அது. கவர்மெண்ட் பஸ்ஸுனா கக்கூஸ் இது, பஸ்ஸில் வரவங்களாம் போவாங்கல்ல அந்த கக்கூஸ் சொன்னா, அதை தான் நீ எடுத்து கழுவிக்கிட்டு இருப்ப. ஒரு என்ன பெரிய ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு போகணும் சொல்கிற நீ. நல்லது எதோ கெட்டது எதோ எனக்கு தெரிய மாட்டேங்கிறா. பேசாமல் கம்மன் கொஞ்சம் அமைதி உன்னோட வேலை ஏதோ அது பாருடா. எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிற, குஞ்சாமணியில் இதுன்னுட்டு. ஒருத்தர் வந்து குஞ்சாமணின்னு பேர் வச்சுட்டு வர்றாரு ஐடி. எந்த குஞ்சாமணின்னு சொன்னால் எல்லாம் சிரிக்கிறாங்க. நான் என்னங்க பண்ணிட்டேன், அவர் ஒருத்தர் கமாண்ட் போடுறாங்க, அது படித்தா அது தப்புன்னு சொல்லிடுறாங்க. இந்த தம்பி வேற மேலே கோபமாக இருக்கு அப்படி. இப்போ ஏன்டா அப்படி இருக்க சொன்னால் கேளு. நீ இன்னும் கல்யாணம் ஆகலைங்க. 25,000 கக்கூஸ் கழுவுறேன், எனக்கு பொண்ணு ஏன் கொடுக்குமா, நான் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கிற அப்படி. இதெல்லாம் நியாயமாக இருக்குதா சொல்லுங்கள் நீங்களே. எல்லாரும் வந்து இப்போ அந்த பையனுக்கு 13,000 வருதுன்னு அவ்வளோதான் வருமாட்டிருக்குது, அதனால அவ்வளோ சொல்கிறா அப்படி. அதே 1 லட்ச ரூபா வந்துருந்தால் நம்ம சொல்லுவோம் அப்படியா? சொல்ல மாட்டோம் அப்படி. இதுதாங்க லக்கில் இதுதாங்க ஒரு தில்லு லக்குன்னு சொல்கிறேன் நான். கூப்பிட்டு மண்டையில் மாதம் ஏங்க 6 வயசு ஆகி போச்சுக்கு, மண்டையில் மசாலா யாரும் பண்ணிக்கிறேன் பண்ணிட்டு சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க எல்லாரும்.
சரி, நீங்களாவது பார்த்துட்டு புரிஞ்சுட்டு ஒரு லைக் போட்டு ஹைப் ஆப்ஷன் கொடுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம், பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.